ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா 65 தான். சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா சிக்கன் கழுவி எடுத்தாச்சு. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது 1.5 கிலோ சிக்கனுக்கான மெஷர்மெண்ட்டு. அப்புறம் ஆஃப் லெமன் சீடு எல்லாமே எடுத்துருங்க உள்ளேருந்து. ஆஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நிறைய பேர் கலர் வேறு மாதிரி வரும் அப்படின்றதுக்காக சேர்க்க மாட்டாங்க. கழுவும் போது சேர்த்துப்பாங்க. நாங்கள் போடுவோம் இதுக்காக. 65 சிக்கன் நான்வெஜ்ன்றதுனால அது சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு இப்போ கொஞ்சமாக தான் போடுறேன். நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கார்ன் மாவு. இதில் முட்டை கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் பண்ண தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி அது எல்லாமே வீட்டில் பண்ணது அந்த மாதிரி தான். கார்ன் மாவு மட்டும்தான் நம்ம வாங்கினதா இருக்கும். கார்ன் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நிறைய சேர்க்க வேண்டாம், மீடியமாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரும் எல்லாமே வீட்டில் பண்ணது தான். இதுக்கு கலர்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. எல்லாமே நார்மலாக சிக்கன், இந்த மிளகாத்தூள் இதில் வர கலர் மட்டும்தான். அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் எல்லாமே இது கூட போட்டு ஒன்று ஒன்றா போட்டு நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளோட 65 ரெடி. இந்த மாதிரி அது நார்மலாகவே வர கலர் தான். எவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இது கலர் எதுவுமே இல்லை. நம்ம இவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஜூஸியான ஒரு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 65 நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்யூ.